உங்க வாழ்க்கையில ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ளோதான் முயற்சி செஞ்சாலும், எல்லாமே நம்ம கைய மீறி போற மாதிரியே தோணும் இல்லையா? சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான பதில் நம்ம தமிழ் சித்தர் பரம்பரையில இருக்கு. வாங்க, அந்த பழமையான ரகசியத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இடைக்காடர் சித்தர் கேட்டது. ஏன் இப்பறப்பு? எதற்கு இக்கஷ்டங்கள்? அவர் அன்னிக்கு கேட்டது இன்னைக்கும் நம்ம எல்லாருடைய மனசுலயும் எங்கேயோ ஒரு மூலையில ஒளிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? சரி, இந்த ஆழமான கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த தேடலே ஆரம்பிக்குது. சரி, நம்மளோட துன்பங்களுக்கு உண்மையான மூலம் என்னன்னு புரிஞ்சுக்க முதல்ல அந்த சித்தர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். இடைக்காடர் சித்தர் நம்ம குழப்பங்களுக்கும் இந்த முடிவே இல்லாத போராட்டங்களுக்கும் ஒரு ஒரு ஆச்சரியமான காரணத்தை சொல்றாரு. அப்போ சித்தரோட பதில் எந்தவா இருந்துச்சு? ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாததுக்கு காரணம் நம்ம கண்ணுக்கு தெரியாத, நாம உணராத கிரகங்களோட சக்திதான்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஒவ்வொரு செயலும் எண்ணமும் கூட இந்த மறைமுகமான சக்திகளால தான் இயக்கப்படுதுன்னு அவர் சொல்றாரு. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இப்போ இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. கிரகங்களோட அந்த கண்ணுக்கு தெரியாத கட்டுப்பாட்டை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உண்மையிலேயே நாம தான் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துறோமா? ஒரு நிமிஷம், உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல், அந்த ஸ்டீரிங் வீல் முழுசா உங்க கையில தான் இருக்கா? இல்ல சில சமயம் ஏதோ ஒரு தெரியாத சக்தி நம்மள இழுக்கிற மாதிரியும், நம்ம போடுற பிளான் எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆனதுண்டா? இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கலாம். சித்தர் என்ன சொல்றாருன்னா, கிரகங்களோட தாக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்படிதான் வெளிப்படுமாம். அதாவது தீராத மனக்குழப்பங்கள், அப்புறம் தெரிஞ்சே நம்மள நாமே கெடுத்துக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்யறது, திடீர்னு வர்ற கோவம், விரக்தி, வீட்ல ஒரு அமைதியே இல்லாத சூழல், எவ்வளவுதான் போராடினாலும் நம்ம இலக்க அடைய முடியாம போறது, அப்புறம் உடம்புல வர்ற நோய்கள், கடைசியா ஏதோ ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இதுல ஏதாவது ஒன்னாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க. சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். அதுதான் சர்ப்பமுத்திரை. சித்தர் என்ன சொல்றாருன்னா, ராகு கேது இந்த 2 கிரகங்களோட சக்தியால நம்ம இதயத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுமா. இதுதான் நம்ம வாழ்க்கையில வர்ற தொடர் தோல்விகளுக்கும் தடைகளுக்கும் மூல காரணம்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்மளோட வேலை இதை நம்மகிட்ட இருந்து நீக்கிறது தான். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பார்த்தோம். இப்போ அதுக்கான தீர்வுக்கு வருவோம். அது ஒரு ரகசிய சடங்கு. ஆனா இது வெறும் பரிகாரம் மட்டும் கிடையாது. கிரகங்க கிட்ட இருந்து நம்ம கண்ட்ரோலை திரும்ப எடுத்து நம்ம வாழ்க்கையில ஆளுமை செலுத்துறதுக்கான ஒரு வழி. இடைக்காடர் சித்தரோட இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. காலத்தை வெல்ல நீங்கள் கிரகங்களை வெல்ல வேண்டும். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வரி பாத்தீங்களா? இது சும்மா பிரச்சனையை தீக்கிற ஒரு சடங்கு இல்ல, நம்ம விதியவே நம்ம கையில எடுக்கிறதுக்கான ஒரு வழி. ஆமாங்க, இந்த சடங்கு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு காலத்துல இது ரொம்ப ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்பட்ட ஒரு முறை. கிரகங்களோட ஆதிக்கத்தை அடக்கி நம்ம தலையெழுத்த நாமளே மாத்தி எழுதுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு அந்த நூல் சொல்லுது. அடுத்ததா இந்த சடங்குக்கு என்னென்ன புனித பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இது சும்மா ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கிடையாது. இது ஒருத்தரோட அர்ப்பணிப்பையும் முயற்சியையும் சோதிக்கிற ஒரு டெஸ்ட்னே சொல்லலாம். இந்த சடங்கோட சக்தியே அதுக்கு பயன்படுத்துற பொருட்களோட தூய்மையில தான் இருக்கு. பாருங்க, முருகனோட 6 படை வீட்ல இருந்தும் நீங்களே நேரடியா போய் சேகரிச்ச விபூதி, கங்கை, காவிரி மாதிரி புண்ணிய நதிகள்ல இருந்து நீங்களே எடுத்த தீர்த்தம், அப்புறம் தூய்மையான வெள்ளப்பட்டு துணி, சுத்தமான மஞ்சள் தூள், அரசமர இலைகள், கடைசியா 108 மூலிகைகளை வச்சு செஞ்ச ஹோமத்தோட சாம்பல். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் நீங்களே நேரடியா போய் சேகரிக்கணும். இந்த சடங்கோட மைய கொள்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அது என்னன்னா மஞ்சள் நிறம். ஆமா, இந்த ஒரு நிறத்துக்கு தான் கிரகங்களை அடக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சக்தி இருக்குன்னு சித்தர் சொல்றாரு. சரி, பொருட்கள் எல்லாம் ரெடி. இப்போ அந்த சடங்கை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் சிக்கலான முறை தான், ஆனா நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா பார்க்கலாம். முத நாள் யந்திர பூஜை. முதல்ல என்ன செய்யணும்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மூலிகை கலந்த புண்ணிய நீர்ல குளிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில நினைச்ச அந்த பட்டு துணியில நாம சேகரிச்ச விபூதியை வச்சு ஒரு நட்சத்திர யந்திரம் வரையணும். அதை சுத்தி 9 கிரகங்களையும் குறிக்கிற மாதிரி 9 விளக்குகளை ஏத்திட்டு கையில அந்த புனித முடிச்சை வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். இதோ இங்க இருக்கு பாருங்க, அந்த 9 கிரக மந்திரங்கள். சூரியன் மம வசி, சந்திரன் மம வசி, இந்த மாதிரி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மந்திரத்தையும் 1000க்கும் அதிகமான தடவை ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோட சொல்லணும். இதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தேவைப்படும். சரி, அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன செய்யணும்னு பார்ப்போம். 2வது நாள் நம்ம முன்னோர்களுக்காக 108 பிண்டங்களை அர்ப்பணிக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம கர்ம வினைகளை தீக்கிறதுக்கு.
அடுத்ததா 3 புனித மரங்களை 108 தடவை சுத்தி வந்து அதுக்கு கீழே உட்காந்து மந்திரம் சொல்லி தண்ணிய சக்தி ஊட்டணும். கடைசியா அந்த தண்ணிய உச்சி வேளையில குடிக்கும்போது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த சர்ப்ப முத்திரை கரையும்னு சொல்லப்படுது. ஓகே, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த சடங்கை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? ஆனா அதோட ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. இந்த சடங்கோட முழு பலனைய நீங்க அனுபவிக்கணும்னா, வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை பார்க்கணும்னா, மாசத்துக்கு ஒரு முறையாவது இதை செய்யணும்னு அந்த நூல் சொல்லுது. அதாவது தொடர்ந்து செய்யறது தான் இங்க முக்கியம். ஆனா இங்க தான் அந்த மிக முக்கியமான எச்சரிக்கை வருது. இத ரொம்ப கவனமா கேளுங்க. தூய்மையான மனசு, நல்ல குணம், பொறாம இல்லாதவங்களுக்கு இந்த சடங்கு அபரிமிதமான மாற்றத்தையும் விதியை நம்ம கையில எடுக்கிற சக்தியையும் எல்லா தடைகளையும் நீக்கிறதையும் கொடுக்கும். ஆனா கெட்ட எண்ணத்தோட சுயநலத்தோட இதை யாராவது செஞ்சா இந்த சடங்கு ஃபெயிலியர் ஆகி செஞ்சவங்களுக்கே இரட்டிப்பு சக்தியோட திரும்பி வந்து இன்னும் பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு சித்தர் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறார். ஆக கிரகங்களோட ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து நம்ம விதியை நாமளே ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி இங்க காட்டப்பட்டிருக்கு. ஆனா சித்தர் கேட்கிற மாதிரி அந்த வழியில நடக்கிறதுக்கான தகுதி, அந்த அர்ப்பணிப்பு, அந்த மன தூய்மை நம்ம கிட்ட இருக்கா? இந்த கேள்வியோட நீங்களே உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க.